ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி லன்ச் வேலை பண்ணிகிட்டே இருக்கும் போதே ஒரு சின்ன சின்ன க்ளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில் நம்ம அஞ்சரை பெட்டி இருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே எல்லாமே கொஞ்சம் சிந்தி, கொஞ்சம் அந்த தட்டு எல்லாமே கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே எல்லாமே ஒரே எடுத்து போட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண மாட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேலை பார்க்குறது தான். அதுவே டீப் க்ளீனிங் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் காராமணியும் ஊற போட்டுக்கிட்டேன். அஞ்சரை பெட்டியில் இருந்த சாமான் எல்லாமே வாஷ் பண்ண போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்தது அது எல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். காராமணி நாளைக்கு சமைக்கிறதுக்காக நைட்டே ஊற போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன். இந்த சாம்பார் நம்ம வடைக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் வடை செய்வோம் இல்லையா, அதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாம்பார் தண்ணியாகவே செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நூக்கல் பொரியல். நூக்கல் கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா பொடியாக நறுக்குனா தான் அந்த டேஸ்ட்டை நல்லா இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குது. அதனால் சாப்பரில் நூக்கல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நான் கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நூக்கலை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூட ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி அதுலேயே சாப்பர்லேயே போட்டேன். வெங்காயமும் நூக்கலும் நல்லா சாப் ஆகணும். நல்லா மெலிசாக சாப் ஆகிடும். இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. கையில் சாப் பண்ணுறத விட இந்த மெலிசாக நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு ரொம்ப மெலிசாக சாப் ஆகிடுது. அது பொரியல் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கு. இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு, இப்போது நான் சாப் பண்ணி வச்சுருந்த நூக்கலும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த டைமில் உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு பெருங்காயம், பெப்பர் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வதக்கிக்கிட்ட அப்புறம்தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த பொரியல் வேகிற அளவுக்கு ஒரே ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூக்கல் குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுக்கும் போது நல்லா சாஃப்டாகிடுது. அந்த சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் குக்கரில் விசில் வச்சு எடுத்துகிட்ட பிறகு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி நான் தக்கடி செய்யலான்னு சொல்லி எடுத்திருக்கேன் டிஃபனுக்காக. ஸோ தக்கடி செஞ்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் நோன்பு இருக்காங்க. வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்காக தக்கடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிஃபன் ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சிட்ருக்கேன். அது செய்கிறதுக்காக வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் எடுத்து கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதுவுமே வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவை நல்லா எந்த ஷேப்பில் வேணாலும் கொஞ்சோண்டு சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம அந்த தண்ணிக்குள்ளே போட்டோன்னா தக்கடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்புறம் சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்குமே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டைமில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் பார்த்து முடிச்சுட்டு இட்லி நாளைக்காக சமைக்கிறதுக்காக இன்றைக்கி ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். இட்லி ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப் அளவுக்கு 2 கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும்.
சைட் பை சைட் நம்ம சமைச்சிட்ருக்கும் போதே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்குள்ள ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து கிச்சனுக்கு வரும்போதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வர முடியும். சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு நம்ம அந்த நிமிஷம் யோசித்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நூக்கல் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் தக்கடியும் ரெடி ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு வடைக்காக ஊற போட்டிருந்தேன். அந்த வடை வந்து செய்கிறதுக்காக இப்போ வடையோடைய கன்சிஸ்டன்சி வந்து நம்ம வடை மாவு வந்து 1 ஹவர் ஊற போட்டுட்டு இல்லை ஒரு 2.5 மணி நேரம் ஊற போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து அரைச்சோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அரைச்சோன்னா இந்த மாதிரி மிதக்கணும். தண்ணியில் மிதக்கிட்டோன்னா வடை வந்து கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து மிளகு அதுக்கப்புறம் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டு நம்ம வடை சுட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நான் மதியானமே இது சாம்பார் செஞ்சு வச்சுருந்தேன். அது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன். அந்த சாம்பாரை கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து சாம்பார் வடை கொடுத்துடலாம். இது சாம்பாரை வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டோன்னா இது வந்து நம்மளுக்கு சாம்பார் வடை மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. சும்மா நான் சொல்கிறேன் இல்லை. இந்த சாம்பார் வடை வந்து கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே வரும். கொஞ்சமாக தண்ணியாக அந்த சாம்பார் நம்ம வீட்டில் செய்கிற சாம்பாரையே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து கொடுத்து